Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 75 மார்க், டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 1 மார்க் ஆன்சர் கீ பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த क्वेश्चन பேப்பரோட 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. இந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து क्वेश्चंसலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ 1 மார்க் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்வேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எய்தர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். நேர்குறி அல்லது எதிர்குறி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எந்த வினையில் சே உட்கருவின் நிறை எண்ணின் 4 குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆல்ஃபா டெக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆல்ஃபா டெக்கை. சரிங்களா? அதே மாதிரி நீரின் கிராம் மூலக்கூறு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீருடைய கிராம் மூலக்கூறு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 கிராம் தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் எது சர்வ கரைப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வ கரைப்பான் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கரைப்பான். ஆப்ஷன் சி சர்வ கரைப்பான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி பெயரிடலின் படி ஆல்டிகைடு சேர்க்கப்படும் 2ஆம் நிலை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 5வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆல் தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு இருவாழ்விகளின் இதயம் டேஸ் அறைகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருவாழ்வியோட இதயம் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஆப்ஷன் ஏ 3 தான் வந்து கரெக்டு. கிரெப் சுழற்சி எதில் வந்து நடைபெறுது? இது ஒரு புத்தக வினா. மைட்டோகாண்ட்ரியாவோட உட்குழுமம்னு வந்து சொல்லுவோம். அதாவது மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருமனை நியூரான் காணப்படும் இடம் எங்கே இருக்குது? விழித்திரைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ரெட்டினா பை தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிங்கம்மி விளைவால் உருவாவது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சிங்கம்மி விளைவால் உருவாவது எப்போவுமே நமக்கு என்ன வரும்? சைக்கோட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துகை கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகைக்கு கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி 9:3:1 உருவாவது இண்டிபெண்டன்ட் அசாஸ்மெண்ட் வந்து சொல்லுவோம். சார்பின்றி ஒதுங்குதல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வட்டாரின தாவரல் என்னும் சொல்லி முதல் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெரிஸ்பர்க் தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 22 கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் 7 to 14 பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க? நிலைமம் வரையறுக்கும் அதன் வகைகள் யாவை? வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? ஒரு கலோரி வரையறுக்கும். அவகோட்ரா விதியின் பயன்பாடுகள் 2 தருக. நெக்ஸ்ட் வந்து அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு. மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உறுப்புகள் யாவை? ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசிடி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். ஐடென்டிஃபை பார்ட்ஸ் ஆஃப் ஏபிசிடி இன் கிவன் ஃபிகர். மரபு பொறியியல் வரையறுக்கும். டிஃபைன் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஸ்ப்ரைட் என்றால் என்ன? கம்பல்சரி 22 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 4 28 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 32 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. விசையின் சமன்பாட்டை நியூட்டன் 2ஆம் விதி மூலம் தருவி. டெடியூஸ் த ஈக்குவேஷன் ஃபோர்சிங் ஆஃப் யூசிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் எஃபெக்ட், மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஆஃப் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்? வாட் டு யூ மீன் பை ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்டு? ரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. தாமிரத்தின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை கூறுக. சோப்பின் தூய்மையாக்கல் முறையினை விளக்குக. இது ஒரு முக்கியமான வினா. மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசுத்தொகுப்புகளை குறிப்பிட. ஒளிச்சேர்க்கையினை பாதிக்கும் காரணிகள் யாவை? இரத்தத்தின் பணிகளை பட்டியலிட. மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி மட்டத்தை அதிகரிக்க உதவுகின்றன? பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீ அறிவது என்ன? அல்லோசோம்கள் என்றால் என்ன? இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x7 21. இதில் ஜூல் வெப்ப விதி வரையறுக்கும். நிக்கல் குரோமியம் உலோக கலவை மின்சாரம் வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுவது ஏன்? மின் உருகு இலை எவ்வாறு மின் சாதனங்களை பாதுகாக்கிறது? நெட்டலைகள் என்றால் என்ன? அணுக்கரு உலை என்றால் என்ன? அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும் ரொம்ப முக்கியம். அணுக்கட்டு எண் வரையறுக்கும். H2SO பொருளில் சல்பரின் சதவீத இனிமையை காண்க. ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. மீள் மற்றும் மீளா வினையை வேறுபடுத்துக. நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. படிவரிசை சேர்மங்களை ஏதேனும் 3 பண்புகளை கூறு. டிஃபைன் அட்டாமிசிட்டி. கால்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் சல்பர் இன் H2SO4. இன் வாட் வேவ் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம்? இது கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பின் ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தக்காளியில் கருவுரா கணினி தூண்டும் ஹார்மோன் இது. தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? லமார்க்கின் பரிமாண கோட்பாட்டை விளக்குக. எந்த நொதி டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடங்களில் வெட்ட பயன்படுகிறது? லைசின் அமினோ அமிலம் சேர்ந்த 2 மக்காசோள கலப்புரி வகையின் பெயர்களை எழுதுக. புகைப்பிடித்தலின் ஆபத்தான மற்றும் புகையிலையின் தீய விளைவுகள் பற்றி விளக்குக. ரொம்ப முக்கியம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான கீ ஆன்சர் தமிழ் மீடியம் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கீ ஆன்சர். 10th வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2023 நடந்தது. அதுக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் தமிழ் மீடியம் கீ ஆன்சர்.
ஸோ கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 12 1 மார்க்கான ஆன்சர் கீ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேர்குறி அல்லது எதிர்குறி, ஆல்பா சிதைவு, 18 கிராம் நீர், 3 மைட்டோகாண்ட்ரியாவின் உட்குழுமம், கண்விழித்திரை, சைக்கோட், சார்பின்றி ஒதுங்குதல், ஹெரிஸ்பர்க். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே கொஷின்ஸுக்கெல்லாம் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இனேஷியா, நிலைமம் உடைய வகை, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது, ஒரு கலோரி, அவகோட்ரா விதியின் பயன்பாடுகள், அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூளையினை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உறுப்புகள் யாவை, டியூரோமீட்டர், அரக்னாய்டு மெம்பரைன், போலன் கிரைன் டயக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரபு பொறியியல், ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாளும் புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரினத்திற்கு மற்றொரு உயிரினத்திற்கு மாற்றுதலுக்கு மரபு பொறியியல் எனப்படும். ஸ்ப்ரைட்னா என்ன, மொத்த ஆற்றல்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நியூட்டனுடைய 2ஆம் இயக்க விதியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கீ ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ கூட லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சருக்கு எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டேன், இது தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். ஸோ கிட்ட பார்வை தூர பார்வைனா இந்த கீ பாயிண்ட்லாம் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அணுக்கட்டு எண், ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையினை அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண் எனப்படும். ஈரம் உறிஞ்சி சேர்மங்கள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு, ஈரம் உறிஞ்சி சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அல்லது பொறுத்த வரைக்கும் மீள் மற்றும் மீளா வினை 2 வேறுபாடுகள் இருந்தால் போதும், முழு மதிப்பெண் வழங்கப்படும். அதே மாதிரி நடுநிலையாக்கல் வினை, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படிவரிசை சேர்மங்களுடைய பண்புகள் ஏதாவது 3 பாயிண்ட் இருந்தால் போதும். மூலக்கூறின் அதிகரிப்பை பொறுத்து சேர்மங்களின் இயற்பியல் பண்புகள் ஒழுங்கான முறையில் மாறுகின்றன. எல்லா சேர்மங்களும் மொத்த வேதிவினைகளில் ஈடுபடுகின்றது. எல்லா சேர்மங்களும் ஒரே முறையில் தயாரிக்க இயலும். அதே மாதிரி தக்காளியில் கருவுறுதல் கணினை தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின். தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன் உடல், மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. இதனால் இதை நம்ம ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி லமார்க்கின் பரிணாம கோட்பாடு, உள்ளார்ந்த முக்கிய வல்லமை, சூழ்நிலையும் புதிய தேவைகளும், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு, மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு, டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் நுதி, சரிங்களா? லைசின் என்ற அமினோ அமிலம் செறிந்துள்ள மக்காசோள ரகங்கள் 2, புரோட்டீனா, சக்தி, ரத்தனா. ஸோ அதுக்கு கீழே புகைப்பிடித்தலின் ஆபத்துகள் மற்றும் விளைவுகள் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் தான், இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ யூஸ் பண்ண வீடியோ ஒரு லைக் கொடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர். ஸோ இந்த கீ ஆன்சர் வேஸ்ட் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெலிஷன் கேம்பில் வெலிஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.